நாடாளுமன்ற கூட்டத்தொடர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழை பருவகால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழை பருவகால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அரசாங்கம். நடுவண் அரசாங்கம் 3 அங்கங்களை கொண்டது. அவைகள் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியன. குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களையும் நியமிக்கிறார். இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை ராஜ்யசபா மற்றும் மக்களவை லோக்சபா. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். அவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக உச்சநீதிமன்றம் விளங்குகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்.